ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சப்ஜெக்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பு எதெல்லாம் சிங்குலர் எதெல்லாம் ப்ளூரலுங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம தமிழில் பேசும்போது ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், அவன் வராங்க அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை, அவங்க வரான் அப்படிங்கிறது நம்ம சொல்றது இல்லை. ஸோ நாம் பேசுகிறவங்க ப்ளூரலாக இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல தான் அந்த ஆக்ஷனையும் சொல்கிறோம். நம்ம பேசுகிறவங்க சிங்குலராக இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல தான் நாம் அதையும் சொல்கிறோம். ஓகே, அப்போ சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் வெர்பும் நம்ம சிங்குலராக பேசி ஆகணும். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வெர்பையும் நம்ம என்னன்னு பண்ணி ஆகணும், ப்ளூரலாக தான் பேசி ஆகணும். சொல்லிடுறான் சப்ஜெக்ட்னா என்ன, ஒன்று யாரை பற்றி பேசுறது இல்லைனா எதை பற்றி பேசுறது. ஆமாவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சப்ஜெக்ட் என்னன்னு தெரியுது. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு இருக்கு. சிங்குலர் ஆர் ப்ளூரல் அப்படி இருக்கு. சிங்குலர் சப்ஜெக்ட் எதெல்லாம் அப்படின்னா ஒரு நவுன் ஏதாவது ஒரு பேர் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, சிங்குலர் சப்ஜெக்ட்குள்ளே போயிடும். இல்லை அப்படின்னா ஹீ ஷீ இட் இதெல்லாம் நீங்கள் பிளேஸ் பண்ணி பேசுகிறீங்கன்னு வைங்களேன், இதெல்லாம் எங்கே போயிடும், சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு போயிடும். அதாவது ஒருமை, ஒருத்தவங்களை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற கணக்குக்கு போயிடும். ப்ளூரல் சப்ஜெக்ட்லாம் எதெல்லாம் அப்படின்னா நல்லா பாருங்க, ரெண்டு நேம் ஆர் மோர், அதாவது ரெண்டு நவுன். ஓகே, ரெண்டாவது ஐயோ வியோ தேவோ யூவோ இது எல்லாமே சப்ஜெக்ட் ப்ளூரலுக்கு போயிடும். ஐயும் யூவும் ஆக்சுவலாக பார்த்தா ப்ளூரல் தான், பிகாஸ் அவங்க எல்லாமே எக்ஸெப்ஷன்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாருக்கும் அது ரீச் ஆகும். ஸோ எல்லாருக்கும் சென்டென்ஸ் மேக்கிங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். எஸ், அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.